இலங்கையில் தனிநபர்கள்ல இருந்து அரசாங்கத்தினுடைய வருமானத்தை வரைக்கும் பாதிக்கிற மாதிரியான ஒரு சில மோசடி சம்பவங்கள் இந்த நாட்களில் தொடர்ச்சியாக பதிவாகி வருது. இன்னைக்கு போலீஸ் வெளியிட்டிருக்கிற ஒரு அறிக்கையும் அதை உறுதி செய்திருக்கு. வெள்ளவத்த பிரதேசத்தில் ஒரு வர்த்தகர் என்ற மாதிரி நடமாடி கொண்டிருந்த நபரும் கைது செய்யப்பட்டிருக்கிறார். பெருமளவான அந்நிய செலாவணி டொலர் இலங்கையிலிருந்து வெளிநாட்டுக்கு அனுப்பப்பட்டதுக்கு பின்னால் இருக்கிற ஒரு நெட்வொர்க் சம்பந்தமான தகவல் தெரிய வந்திருக்கு. இந்த மாதிரி தனிப்பட்ட நபர்கள்ல இருந்து அரசாங்கத்தை வரைக்கும் பாதிக்கிற மாதிரியான ஒரு சில மோசடி சம்பவங்கள் பற்றின செய்திகள் இன்றைக்கு அதிகம் பேசப்பட்டு வருது. அதுலேயும் குறிப்பாக சமூகத்துக்குள்ள நடக்கிற மோசடின்னு சொல்லியே நாங்கள் விளங்கி கொள்ளாமல் இருக்கிற சில சம்பவங்களும் பதிவாகி இருக்கு. முதல்ல ஒரு மர்மமான மரணத்திலிருந்து ஆரம்பிக்கலாம். என்னன்னு சொன்னால், கண்டி பல்லைகல பிரதேசத்தில் 23 வயதான ஒரு யுவதியுடைய சடலம் கணவருடைய வீட்டில் இருந்து அவங்க தங்கியிருந்த வீட்டில் இருந்து சடலம் கண்டுபிடிக்கப்படுது. அதுக்கு பிறகு இது கொலையா தற்கொலையான்னு சொல்லி இதுவரைக்கும் உறுதி செய்யப்படாத பின்புலத்தில் கணவர் சொல்லப்படுற அந்த நபர் மேல இந்த பெண்ணுடைய குடும்பம் குற்றம் சாட்டுறாங்க. இதுக்கு பின்னால் இருக்கிறது ஒரு மோசடி. இந்த குடும்பம் ஏமாற்றப்பட்டு பணத்துக்காக தான் திட்டமிட்டு அந்த ஆணும் அவருடைய அம்மா அப்பான்னு சொல்லி ஒட்டுமொத்த குடும்பமே ஒரு மோசடியாக அந்த திருமணத்தை நடத்தி முடிச்சிருக்கு. இதுக்கு பின்னால பணம் பறிக்கிற ஒரு செயற்பாடு தான், அதுதான் அவர்களுடைய நோக்கமாக இருந்தது. அவரை போதைப் பொருளுக்கு அடிமையான நபர் இதனால விவாகரத்துக்கு தயாராகி கொண்டிருந்த சந்தர்ப்பத்தில் தான் இப்போ பெண் தங்களுடைய மகள் சடலமாக மீட்கப்பட்டிருக்கிறார் என்ற மாதிரி ஒரு குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டது. அந்த சடலம் மீட்கப்பட்ட நாளில் அந்த கணவர் வெளியில போய் ஒரு இசை நிகழ்ச்சிக்கு நான் போறேன், வீட்டுக்கு பார்க்குற நேரத்தில் சடலம் இப்படி தூக்கில் தொங்குற மாதிரி இருந்தது. அப்போ உடனடியாகவே கயிறை இல்லாட்டி அந்த துணியை வெட்டி சடலத்தை கீழே இறக்கி போலீஸுக்கு ஆரம்பிச்சிருந்தேன். போலீஸ் வந்ததுக்கு பிறகு விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டிருந்தது. இதில் சந்தேகப்படுற மாதிரி எதுவும் கிடையாதுன்னு சொல்லி அந்த ஆண் குறிப்பிட்டிருக்கிறாராம். அந்த சடலத்துக்கு பக்கத்தில் இருந்து ஒரு கடிதம் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. கடிதத்தில் எழுதப்பட்டிருக்கிற விஷயங்கள் என்னன்றது இது வரைக்கும் தெரியாது. ஆனால் அந்த கடிதத்தை எழுதினது உண்மையிலேயே அந்த உயிரிழந்த பெண் கிடையாது, அவருடைய கையெழுத்து கிடையாதுன்னு சொல்லி அந்த பெண்ணுடைய குடும்பம் ஒரு குற்றச்சாட்டையும் முன் வச்சிருக்கு. இதுக்கு பின்னால் இவர்களுடைய நோக்கமாக இருந்தது பணம் பறிக்கிறது, நாங்கள் கொஞ்சம் ஓரளவுக்கு சமூகத்தில் அந்தஸ்து இருக்கிற குடும்பம்ன்றதுக்காக எங்கள்கிட்ட இருந்து காசை பெற்றுக்கொள்றதுக்காகத்தான் திட்டமிட்டு ஏமாற்றி இந்த திருமணத்தை நடத்தி முடிச்சிருக்கிறாங்கன்னு சொல்லி ஒரு குற்றச்சாட்டு முன்வைக்கப்படுது. அதை பற்றின ஒரு விசாரணையும் நடந்து வருது. இந்த மாதிரியான நிறைய சம்பவங்களை பற்றி நாங்கள் கேள்விப்பட்டிருக்கிறோம். அந்த மாதிரியான சம்பவமாக தான் இதுவும் பதிவாகி இருக்கு. இலங்கையில் பதிவாகி இருக்கிற இன்னும் ஒரு மர்மமான மரணம். சமூகத்தில் இந்த மாதிரியான நிறைய விஷயங்களை கேள்விப்பட்டாலும் கூட இது உண்மையா பொய்யான்றது இது வரைக்கும் விசாரணை மட்டத்தில் இருக்கு. ஆனால் இந்த மாதிரியான மோசடிகளை பற்றி கடந்த காலங்களிலையும் நாங்கள் கேள்விப்பட்டிருக்கிறோம். இதே நேரத்தில் அம்பாறையில் ஹாஸ்பிட்டலில் வேலை செய்து கொண்டிருந்த ஒரு பிசியோதெரபிஸ்ட் சடலமாக மீட்கப்பட்ட சம்பவம் பதிவாகி இருந்தது. அதுவும் கொலையா தற்கொலையான்றது இது வரைக்கும் உறுதி செய்யப்படலை. அந்த பெண்ணுடைய சகோதரரை இன்னைக்கு குறைபட்டு இருக்கிறார். அந்த பெண்ணுடைய தங்கச்சியோட கழுத்தை அவர் பார்த்தாராம். கழுத்தை பார்க்குற நேரத்தில் வெட்டு காயங்கள் இருந்தது. இது தற்கொலை கிடையாது, கொலையா இருக்கும் என்ற ஒரு சந்தேகம் இருக்கு, உறுதியான சந்தேகம் இருக்குன்ற மாதிரியான ஒரு கருத்தை அவர் சொல்லி இருக்கிறாரு. இதுக்கு பின்னால அந்த நபர் பற்றின பல தகவல்கள் தெரிய வந்திருந்தது. அந்த காதலன் சொல்லி அடையாளப்படுத்தப்பட்ட நபர் போலி பேர்களை நடமாடி இருக்கிறார். காதல் என்ற பேரில் ஏமாற்றி 1.5 கோடி ரூபாவுக்கும் அதிகமா அந்த பெண்ணிட்ட இருந்து பணம் பறிச்சிருக்கிறார் என்றதும் முதல் கட்ட விசாரணையில் உறுதி செய்யப்பட்டிருந்தது. இதுவரைக்கும் அந்த நபர் தேடப்படுற ஒரு நபர் இருக்கிறார். இதுவரைக்கும் கைது செய்யப்படலை. இங்கே ஒரு இடத்துல தலைமறை தங்கியிருக்கிறாரு. இப்ப அந்த நபர் சம்பந்தமான தகவல் வெளிவந்ததுக்கு பிறகு இதே மாதிரியான தொடர்ச்சியான பல சம்பவங்கள் அண்மை நாட்களில் பதிவாகி இருக்காம். குறிப்பா பெண்களை ஏமாற்றுற ஒரு கும்பல் இதுக்கு பின்னால் இருக்குன்னு சொல்லி ஒரு போலீஸ் அறிக்கை வெளியிடப்பட்டிருக்கு. பெண்கள்ல பாதுகாப்பாக இருக்க வேண்டியது கட்டாயமானது. இந்த மாதிரியான சோசியல் மீடியால அடையாளம் தெரியாத நபர்களோட தொடர்பு கொள்றது, முக்கியமான ரகசியமான தகவல்களை பரிமாறிக்கொள்றது, இந்த மாதிரியான செயற்பாடுகளில் ஈடுபடாதீங்கன்ற மாதிரி ஒரு வேண்டுகோள் பொதுமக்களுக்கு, குறிப்பா பெண்களுக்கு எச்சரிக்கை விடுக்கிற மாதிரியான ஒரு போலீஸ் அறிக்கையை போலீஸ் வெளியிட்டிருக்கு. இது எந்த அளவுக்கு பாரதூரமானதுன்றதை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. சொன்னால் சாதாரணமாக ஒரு சம்பவம் பதிவாகுதுன்னு சொன்னால் போலீஸ் அதை பற்றி விசாரிக்கும். ஆனால் இந்த மாதிரியான ஒரு நெட்வொர்க் இருக்கு. போலி பேர்களில் நடமாடுற நபர்கள் காதல் சொல்லி பணத்தை பறிக்கிறதுக்காகவும் பாலியல் தேவைக்காகவும் பெண்களை இலக்கு வச்சு திட்டமிட்டு இந்த மாதிரியான குற்றச்சம்பவங்கள் ஈடுபட்டு கொண்டிருக்கிறாங்க. உங்களுடைய ரகசியமான தகவல்கள் தேசிய அடையாள அட்டை இலக்கமாக இருக்க முடியும், பேங்க் தகவல்களாக இருக்க முடியும், ஒரு பட்டியலே வெளியிடப்பட்டிருக்கு. இந்த மாதிரியான நடைமுறைகளை எல்லாம் நீங்கள் பின்பற்றுங்கன்னு சொல்லி பொதுவாக வளமையாக எல்லாரும் சொல்கிற அதே அறிவுறுத்தல் தான். உங்களுடைய ரகசியமான ஃபோட்டோஸ் வீடியோஸ் யாருக்குமே கொடுக்கப்படக்கூடாது. ஒரு சில கிழமைகள் ஒரு சில நாட்கள் தெரிஞ்ச நபர்களை எந்த அடிப்படையிலையுமே நம்ப முடியாது. அதை போலீஸ் இன்னைக்கு ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்கு. இந்த மாதிரியான ஒரு திட்டமிட்ட குற்றச்செயலில் ஈடுபடுற நபர்கள் இந்த நாட்களில் இந்த சம்பவங்கள் தீவிரமடைஞ்சிருக்கு. சில சம்பவங்கள் கொலைகளில் முடிவடைஞ்சிருக்கு. இதனால அவதானமா இருங்கன்னு சொல்லி போலீஸ் பெண்களை பார்த்து ஒரு எச்சரிக்கை விடுத்திருக்கு. இந்த மாதிரியான நபர்கள் யாராவது இருப்பாங்களா இருந்தா 118 இல்லாட்டி 119க்கு தொடர்பு கொண்டு அறிவிக்க முடியும், முறைப்பாடு பதிவு செய்ய முடியும். பக்கத்தில் இருக்கிற போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் சொல்லுங்க, பயப்படாதீங்கன்ற மாதிரி நிறைய விஷயங்களை போலீஸ் ஒரு அறிக்கையாவே வெளியிட்டிருக்கு. இன்னும் ஒரு பக்கம் அரசாங்கத்தினுடைய வருமானத்தையே பாதிக்கிற மாதிரியான ஒட்டுமொத்த
நாட்டையும் பாதிக்கிற மாதிரியான ஒரு மோசடி பற்றின செய்தியும் இப்போ வெளிவந்திருக்கு. இதுக்கு பின்னாலேயும் ஒரு மிகப்பெரிய நெட்வொர்க் இருக்கு. 6 மாதங்கள் வரைக்கும் இயங்கக்கூடிய, பேர்கள் அடிக்கடி மாற்றக்கூடிய 100க்கும் அதிகமான நிறுவனங்கள் இலங்கையில் இயங்கி வந்தது என்றது இப்போ விசாரணைகளில் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. வெள்ளவத்த பிரதேசத்தை சேர்ந்த ஒரு வர்த்தகர் சொல்லி அடையாளப்படுத்தப்பட்ட நபர் வந்து கைது செய்யப்பட்டிருக்கிறார். இலங்கையிலிருந்து மில்லியன் கணக்கான டாலர்களை இலங்கையிலிருந்து வெளியேற்றி இருக்கிறார், வெளிநாடுகளுக்கு அனுப்பியிருக்கிறார். சட்டவிரோதமான பண பரிமாற்றம் நடந்திருக்கின்றதான் அவர் மேல சுமத்தப்பட்டிருக்கிற ஒரு குற்றச்சாட்டு. இவர் வந்து ஒரு சில நிறுவனங்களை பதிவு செய்திருக்கிறார், உண்மையான நிறுவனங்கள் என்ற மாதிரி பதிவு செய்திருக்கிறார். இறக்குமதி செய்கிற நிறுவனங்கள், வெளிநாட்டிலிருந்து பொருட்களை இறக்குமதி செய்கிற நிறுவனங்கள் என்ற மாதிரி அரச நிறுவனங்கள்ல இதெல்லாமே பதிவு செய்யப்பட்டிருக்கு. வேற பேர்களில் கிட்டத்தட்ட 80க்கும் அதிகமான நிறுவனங்கள் பதிவு செய்யப்பட்டிருக்கு. ஆனால் அந்த நிறுவனங்கள் எந்த ஒரு வெளிநாட்டில் இருந்த எந்த ஒரு பொருளையும் இறக்குமதி செய்தது கிடையாது. போலியான டாக்குமெண்ட்ஸ் வந்து சுங்க திணைக்களத்துக்கும் ஒப்படைக்கப்பட்டிருக்கு. இதுக்கு பிறகு போதைப்பொருள் கடத்தல் மூலமாக கிடைக்கிற, இலங்கையில் போதைப்பொருள் விற்பனை மூலமாக கிடைக்கிற பணம் வெளிநாட்டுக்கு டாலரா அனுப்பப்பட்டிருக்கு. இது பல சந்தர்ப்பங்களில் இந்த மாதிரியான மோசடி பதிவாகியிருக்கு. மில்லியன் கணக்கில் வந்து டாலர் இலங்கையிலிருந்து வெளியேறி இருக்கின்ற ஒரு சந்தேகத்தின் அடிப்படையில் வந்து இலங்கையில் FCIDயில் ஒரு கம்ப்ளைண்ட் பண்ணப்படுது. ஸ்ரீலங்கா சுங்கம் தான் இந்த முறைப்பாட்டையும் பதிவு செய்திருக்கு. அதுக்கு பிறகு போலீஸ் நடத்தின விசாரணையில் வந்து அந்த நபர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். அதுக்கு பிறகு தான் தெரிய வந்திருக்கு, போலியான பேரில் வந்து நிறுவனங்கள் பதிவு செய்யப்பட்டிருக்கு. அந்த நிறுவனம் எந்த ஒரு பொருளையும் இறக்குமதி செய்தது கிடையாது. ஒரு மோசடிக்காகவே இந்த நபர் வந்து நிறுவனங்களை பதிவு செய்திருக்கிறார். போதைப்பொருள் கடத்தல் பணம் இந்த மாதிரி வெளிநாட்டுக்கு அனுப்பி வைக்கப்பட்டிருக்கு. யோசிச்சு பாருங்க, இலங்கையிலிருந்து டாலர் வெளியில போகுதுன்னு சொன்னா அதனால பாதிக்கப்பட போறது ஒரு தரப்பு மட்டும் கிடையாது, ஒட்டுமொத்த நாட்டையுமே பாதிக்கிற ஒரு சம்பவமா வந்து இது பதிவாக போகுது. இது ஒரு தனிப்பட்ட சம்பவம் மட்டும் கிடையாது. இதே மாதிரியான இன்னும் ஒரு நெட்வொர்க் சம்பந்தமான தகவலும் தெரிய வருது. இந்த நபர் வந்து நிதி தூய்தாக்கல் குற்றச்சாட்டின் கீழே வழக்கை எதிர்நோக்கலாம்னு சொல்லி எதிர்பார்க்கப்படுது. என்ன சொன்னா, இந்த மாதிரி டாலரை வெளிநாட்டுக்கு அனுப்பி அதன் மூலமாக கிடைச்சிருக்கிற பணத்திலிருந்து சொத்துக்களை அவர் வாங்கியிருக்கிறார் என்ற மாதிரியும் சில முறைப்பாடுகள் இருக்கு. அதை பற்றின விசாரணைகளும் நடந்து வருது. நிதி தூய்தாக்கல் குற்றச்சாட்டும் இந்த நபர் மேல சுமத்தப்பட்டிருக்கு. அதை பற்றின விசாரணை நடந்து வருது. ஆனால் இந்த நபர் மட்டும் கிடையாது, இதே மாதிரியான 100க்கும் அதிகமான நிறுவனங்கள் சம்பந்தமா முறைப்பாடுகள் பதிவு செய்யப்பட்டதுக்கு பிறகு, சந்தேகம் வந்ததுக்கு பிறகு இலங்கையில் இருக்கிற மத்திய குற்றத்தடுப்பு பிரிவு CID, குற்றப்புலனாய்வு திணைக்களம், இலங்கை மத்திய வங்கி சொல்லி 3 தரப்பும் சேர்ந்து ஒரு தீவிரமான விசாரணையை இது சம்பந்தமா ஆரம்பிச்சிருக்கு. அதுக்கு பிறகுதான் கண்டுபிடிக்கப்பட்டது, ஒரு சில நிறுவனங்கள் போலியான பெயர்ல பதிவு செய்யப்பட்டிருக்கு. குறிப்பிட்ட காலத்துக்கு காலம் அந்த பெயர்கள் வந்து மாற்றப்பட்டிருக்கு. 6 மாதங்களுக்குள்ள அந்த நிறுவனங்கள் மூடப்பட்டிருக்கு. எந்த விதமான சேவைகளை கொடுக்கிற நிறுவனங்களும் கிடையாது. ஒரு நிறுவனம் பதிவு செய்யப்படுது, காலத்துக்கு காலம் பெயர் மாற்றப்படுது, ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்துக்குள்ள அந்த நிறுவனம் மூடப்படுது. ஆனால் இந்த நிறுவனங்களினுடைய பெயரை பயன்படுத்தி கொண்டு இலங்கையிலிருந்து பெருந்தொகையான டாலர் வெளிநாடுகளுக்கு அனுப்பி வைக்கப்பட்டிருக்கு. இதே நேரம் சில கட்டுப்பாடுகளையும் அரசாங்கம் வந்து அறிமுகம் செய்திருக்கு. ஒரு நிறுவனம் வெளிநாட்டில இருந்து பொருட்களை இறக்குமதி செய்யணும் என்ற பேர்ல டாலரை வெளியில அனுப்புதுன்னு சொன்னா அந்த நிறுவனத்துக்குன்னு சொல்லி ஒவ்வொரு தனிப்பட்ட பண பரிமாற்றத்துக்கும் சொல்லி ஒரு யுனிக்கான தனித்துவமான அடையாள இலக்கம் அறிமுகம் செய்யப்பட்டிருக்கு. அந்த தனித்துவமான அடையாள இலக்கம் இல்லாம எந்த ஒரு பண பரிமாற்றமும் வெளிநாட்டுக்கான பண பரிமாற்றத்தையும் வர்த்தக தேவைகளுக்கான பண பரிமாற்றத்தையும் வந்து கடைசி வரைக்கும் செய்ய முடியாது என்ற மாதிரியான ஒரு இறுக்கமான நடைமுறை கொண்டு வரப்பட்டிருக்கு. இதை தவிர பேங்க்ல போய் இந்த பணம் அனுப்புறதுக்கான செயற்பாடுகள் வர்த்தகர்களால் முன்னெடுக்கப்பட்ட சந்தர்ப்பத்தில் அவருடைய தகவல்கள் 100% சரியானதா என்றது வந்து பேங்க் அவருடைய டின் நம்பரையும் பார்க்க வேண்டி இருக்கும். இதை தவிர சுங்கத்தில் அந்த நிறுவனம் பதிவு செய்யப்பட்டிருக்கா என்றது பற்றின உண்மையான டாக்குமெண்ட்ஸை பார்த்து உறுதி செய்ததுக்கு பிறகுதான் பேங்க்ஸ் வந்து அந்த காசு அனுப்புறதுக்கான அனுமதியை கொடுக்கணும்னு சொல்லியும் ஒரு நடைமுறை கொண்டு வரப்பட்டிருக்கு. இதை தவிர வர்த்தக செயற்பாடுகளில் ஈடுபடுற நபர்கள், வர்த்தகர்கள் வந்து தங்களுக்கு கிடைக்கிற டாலர் வருமானத்தை, டாலரை கையில் வச்சிருக்கிறதுக்கான ஒரு குறிப்பிட்ட காலகட்டம் இருந்தது. இப்போ கடைசியாக அறிமுகம் செய்யப்பட்டிருக்கிற நடைமுறைக்கு அமைய அந்த காலகட்டம் வந்து இன்னும் குறைக்கப்பட்டிருக்கு. சொன்னா இப்ப ஒரு நபர்கிட்ட கையில வந்து டாலர் இருக்குதுன்னு சொன்னா சில நேரங்களில் எதிர்வரும் நாட்களில் டாலர் பெறுமதி கூடலாம் என்ற அடிப்படையில் வந்து சிலர் அதை ஒரு சில குறிப்பிட்ட காலகட்டத்துக்கு அப்படியே வச்சிருக்கிறது வழமையானது. அந்த காலகட்டம் வந்து குறைக்கப்பட்டிருக்கு. இதுவும் ஒரு இறுக்கமான நடைமுறை அரசாங்கத்தால் அறிமுகம் செய்யப்பட்டிருக்கு. ஆனா ஒரு ஆர்டிகல் வாசிக்க முடிஞ்சது. இதனால சில வர்த்தகர்களுக்கு வந்து பாதிப்பு இருக்கின்ற மாதிரி சொன்னால் வர்த்தகர்கள் வந்து உண்மையான வர்த்தகர்கள் இந்த இறுக்கமான நடைமுறைகளால் வந்து சில நேரங்களில் அலைய வேண்டி இருக்கும். சில நேரங்களில் உண்மையான தேவைக்குன்னு சொல்லி டாலரை வச்சிருக்கிற நபர்களுக்கும் கூட இந்த மாதிரியான இறுக்கமான கட்டுப்பாடுகள் நடைமுறைகளால் வந்து நெருக்கடி உருவாகி இருக்கு என்ற மாதிரியும் அதில் சொல்லப்பட்டிருந்ததை பார்க்க முடிஞ்சது. அப்படியா இருந்தாலும் இது வந்து கட்டாயம் எடுக்கப்பட வேண்டிய ஒரு நடவடிக்கைன்னு சொன்னால் இலங்கையிலிருந்து அதிகமான டாலரை இந்த மாதிரி பிரயோசனம் இல்லாமல் வெளியேற்றப்படுமா இருந்தால் இலங்கையில் வந்து ரூபாவினுடைய பெறுமதி இன்னும் வீழ்ச்சி அடையும். கடந்த காலத்தில் இதுதான் நடந்தது. அதுக்கு பின்னால் இந்த மாதிரியான ஒரு நெட்வொர்க் இருக்கு.
மில்லியன் கணக்கான டாலர் வெளியேற்றப்பட்டிருக்கு என்றதே இப்போதான் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. அதுவும் 100க்கும் அதிகமான நிறுவனங்கள் முதல் கட்ட விசாரணையில் உறுதி செய்யப்பட்டிருக்கு. அப்போ யோசிச்சு பாருங்க, கடந்த காலங்களில் என்ன நடந்திருக்கும், எவ்வளவு காலமாக இந்த நெட்வொர்க் இலங்கையில் இயங்கி வந்ததுன்றது இதுவரைக்கும் தெரியாது. இதுக்கு பின்னால் இருக்கிற பூதம் வெளிவருமான்றதையும் நாங்கள் பொறுத்திருந்து பார்க்கலாம். இப்போ ஓரளவுக்கு கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறத பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு சந்தோஷப்பட வேண்டிய விஷயமா தான் இதை வந்து பார்க்க வேண்டியிருக்கு. எதிர்வரும் நாட்களில் இதுக்கு பின்னால் இருக்கிற முழுமையான நெட்வொர்க் சம்பந்தமான தகவல்கள் தெரிய வருமா இல்லையான்றதை நாங்கள் பொறுத்திருந்து பார்க்கலாம். இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். இன்னும் ஒரு வீடியோவில் நாளைக்கு சந்திக்கலாம். வணக்கம்.